நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது, அந்த இடத்துல ஒரு நிறைவு எப்பொழுது இருந்துட்டே இருக்கும். ஆமென். நிறைவு இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் பைபிள்ல இருக்கு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். விண்ணப்பங்களை கூட எப்படிதான் செலுத்தணுமா? நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே. அப்போ என்ன ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிற இடத்துல நம்முடைய மனசுல அந்த ஒரு சமாதானம் வந்துடும். ஆமே, நம்ம தேங்க் பண்றோம் நம்ம தேவன் வைத்திருக்கிற சூழ்நிலைக்கு. உண்மையிலே அதை குறித்து கொட்டி தீர்க்க தான் வந்திருக்கிறோம், அது வேற. ஆனா உட்கார்ந்ததும், அப்பா நன்றி ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷன்ல என்ன இந்த வீக் முழுவதும் அழகா நடத்துனீங்க ஆண்டவரே. அப்படி தேங்க் பண்ணும் போதே இந்த முறுமுறுப்பு அதுக்கப்புறம் ரொம்ப வராது. அதுக்கப்புறம் பார்த்து எடுத்து செய்யுங்க ஆண்டவரே அப்படிதான் கேட்டுட்டு போவோமே தவிர, இது வந்ததும் எங்களுக்கு நாங்க எகிப்தில் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததை எடுத்ததும் இறைச்சி. ஆமே, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க பழகணும். தாவீது 7 தரம் துதிக்கிறான், 3 தரம் ஜெபிக்கிறான். நம்முடைய வசனங்கள் நிமித்தம் 7 தரம் துதிக்கிறேன். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுகிறேன். 3 தரம் ஜெபிக்கிறோம். 70% துதி, 30% பிரேயர். இதுதான் தாவீதுடைய லைஃப். அதிகமா நல்ல தேங்க் பண்ணி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பேசும்படி